அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 9th தமிழிலிருந்து தினமும் 75 கேள்விகளாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 80 கேள்விகளை பார்த்து 9th தமிழை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நாளை முதல் பார்த்திங்கன்னா நம்ம 10th தமிழில் முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இலக்கியத்தில் முதலில் நிலத்தை பிரித்தவர் யார்? இலக்கியத்தில் முதலில் நிலத்தை பிரித்தவர் தொல்காப்பியர் ஆவார். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இதனுடைய கலை சொல்லாக்கம் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை என அழைக்கப்படுகிறது. விண்வெளித்துறையில் உள்ள தொழில்நுட்பங்களின் வகை. இப்போ நம்ம படிச்சிருப்போம் 5 வருடம் 10 வருடம் நீண்ட கால அப்படின்னு. அப்போது விண்வெளித்துறையில் தொழில்நுட்பங்களின் வகை 3 வகைகள் உள்ளன. கா இய என்பது எவ்வகை விகுதிகள்? கா இய இதை நம்ம பார்த்துருப்போம் கயர்னு ஷார்ட்கட்டில். இது வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாகும். நிலாவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது எது? நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டு செலுத்தப்பட்டது சந்திராயன் 1 ஆகும். பின்வருவனவற்றில் எதில் வல்லினம் மிகும்? இதில் உவமை தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகை திசை பெயர் அனைத்திலுமே வல்லினம் மிகும். காரியாசான் எழுதிய நூலின் பெயர் என்ன? காரியாசான் எழுதிய நூலின் பெயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலமாகும். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதித்தன்மையை கூறும் துறை என்ன துறை? அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதித்தன்மையை கூறும் திரை. ஆன்சர் முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை. இந்தியாவில் அகழாய்வு பணி எந்த ஆண்டு தொடங்கியது? இந்தியாவில் அகழாய்வு பணி தொடங்கிய ஆண்டு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் 1863ஆம் ஆண்டு. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்தவர் யார்? இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்தவர் அருணன் சுப்பையா அவர்கள். ரோமானியருக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்திய அகழாய்வு எது? ரோமானியருக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்திய அகழாய்வு அரிக்கமேடு அகழாய்வாகும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனார். எதனை ஒன்று சேர்த்தவர் உயிரையும் உடலையும் ஒன்று சேர்த்தவராக கருதப்படுகிறார்? எதனை ஒன்று சேர்த்தவர் உயிரையும் உடலையும் ஒன்று சேர்த்தவராக கருதப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர். வாவி என்பதன் பொருள் என்ன? வாவி என்பது பொய்கையை குறிக்கும். மாதவி காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான் கவிஞர் தமிழொலி. கோழி என அழைக்கப்படுவது என்ன? கோழி என்று அழைக்கப்படுவது இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அரச மரம்தான் கோழி என்று அழைக்கப்படுகிறது. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல் எந்த நூல்? ஏறு தழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. மதுரைக்கு அருகில் அகழாய்வு நடைபெறும் இடம் எந்த இடம்? அந்த இடம் கீழடியில் தான் மதுரைக்கு அருகே அகழாய்வு நடைபெறுகிறது. முதுமக்கள் தாளிகள் ஏராளமாக கண்டெடுக்கப்பட்ட இடம் எந்த இடம்? முதுமக்கள் தாளிகள் ஏராளமாக கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். சனி நீராடு என்று கூறியவர். இது ஒரு முக்கியமான கேள்வி. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஔவையார் என்பது சரியான விடை. விசனம் என்பதன் பொருள் என்ன? விசனம் என்பது கவலையை குறிக்கும். பல்லாவரம் பகுதியில் எலும்பு கற்கருவிகளை கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? பல்லாவரம் பகுதியில் எலும்பு கற்கருவிகளை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்பட் என்பவர் ஆவார். அதற்கு இதை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? அதற்கு
இதை வந்து அது கூட்டல் அன் கூட்டல் கூ என பிரிக்கலாம். தீயவை எதனை தரும்? தீயவை கண்டிப்பாக எதை தரும்? தீயதை தரும். அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? அப்துல் கலாம் ஐயா விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் யார்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் பவனந்தியார். சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். உருபொருள் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? உருபொருள் இது வந்து உரிச்சொல்லை சாரும். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலை எழுதியவர் யார்? ஏன் எதற்கு எப்படி என்ற நூலை எழுதியவர் சுஜாதா அவர்கள். கடிகாவல் இலக்கண குறிப்பு என்ன? கடிகாவல் இதுவும் வந்து உரிச்சொல்லை சாரும். அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அக்னி சிறகுகள் மறக்க மாட்டோம், அப்துல் கலாம் ஐயா அவர்களுடையது. கைதட்டு இலக்கண குறிப்பு என்ன? இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? கையை தட்டு அப்படிங்கிறது தான் வரும் பொருளா. இது வேற்றுமை தொகையை சாரும். தாமாக தனித்தியங்கும் இயல்பு அல்லாதது எது? தாமாக தனித்தியங்கும் இயல்பு அல்லாதது இடைச்சொல் ஆகும். இசை குறிப்பு பண்பு எனும் பொருள்களுக்கு உரியதாய் வருபவை என்ன? இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருபவை உரிச்சொல் என்பது சரியான விடை. உரிச்சொல்லின் வகைகள் யாவை? உரிச்சொல்லின் வகைகள் 2 என்பது சரியான விடை. சலைன் சாயல் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? சலைன் சாயல் இது வந்து கலர் நிலத்தை குறிக்கும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் என்ன? சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி என்பதாகும். பூவாது இலக்கண குறிப்பு என்ன? ஊ ஈ கொண்டு முடிஞ்சாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினையச்சம் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது எவை இடைச்சொல் அல்லது சொற்கள் கிடையாது? இதுல தான் போலவும் அனைத்துமே இடைச்சொற்கள். சாரி, எவை இடைச்சொற்கள், இடைச்சொற்கள் கிடையாதுன்றேன். பின்வருவனவற்றுள் இதெல்லாமே தான் போலவும் அனைத்துமே இடைச்சொற்கள் ஆகும். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நூலை எழுதியவர் யார்? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். திருக்குறள் கதைகள் நூலை எழுதியவர் யார்? திருக்குறள் கதைகள் நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா கிருபானந்தா வாரியர் அவர்கள். மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் எந்த சொற்கள்? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் குறிச்சொல் என்பது சரியான விடை. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார்? உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் உழுபவர் என்பது சரியான விடை. வெட்கப்படும் குணம் ஒருவனிடம் இல்லையெனில் எது விலகி போகும்? வெட்கப்படும் குணம் ஒருவனிடம் இல்லையெனில் அறம் வந்து விலகி போகும். மனக்கசப்பு இல்லாமல் இருந்தால் நாம் பெறுவது என்ன? மனக்கசப்பு இல்லாமல் இருந்தால் நாம் பெறுவது இன்பத்தில் இன்பமாகும். காது இதில் அமைந்துள்ள குற்றியல் உகரம் என்ன? காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் அமைந்துள்ளது. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் யாராக மாறிவிடுவான்? அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொன்னவர் வந்து அறிவில்லாதவராக மாறிவிடுவார். அதிர புகு கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? அதிர புகுத கணா கண்டேன் யார் கனவில்? ஆன்சர் சரிதான், ஆண்டாளின் கனவில் கண்ணன். பகைவரையும் நட்பாக்கும் கருவி எந்த கருவி? பகைவரையும் நட்பாக்கும் கருவி பணிவு ஆகும். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் செவ்வியல் இலக்கியம். ஜானகிராமன் அவர்கள் பணியாற்றிய இதழ் எந்த இதழ்? இதில் மணிக்கொடி, கலைமகள், சுதேசமித்திரன் அனைத்திலுமே ஜானகிராமன் பணியாற்றியுள்ளார்.
கடிகமல் இலக்கண குறிப்பு என்ன? கடிகமல் இது உரிச்சொல்லை சாரும். வற்றல் தின்றான் எவ்வகை ஆகுபெயர்? வற்றல் தின்றான் இது பார்த்தீங்கன்னா தொழிலாகுபெயரை குறிக்கும். முத்தொள்ளாயிர ஆசிரியர் எந்த நாட்டை அச்சமில்லாத நாடாக கூறியுள்ளார்? அவர் பார்த்தீங்கன்னா சேர நாட்டை தான் அச்சமில்லாத நாடாக கூறியுள்ளார். மக்கள் நாகரிகம் வளர்ந்து எந்த நிலத்தில் முழுமையும் வளமையும் பெற்றது? அந்த நிலம் மருத நிலம் என்பது சரியான ஒன்று. மதுரை காஞ்சி எவ்வகை நூலாகும்? மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று என்பது சரியான விடை. ஏற்களம் போர்க்களம் போன்றவற்றில் சிறப்பு மிக்க நாடாக முத்தொள்ளாயிரம் கூறும் நாடு எந்த நாடு? அந்த நாடு சோழ நாடு தான். ஏற்களம் போர்க்களம் போன்றவற்றில் சிறப்பு மிக்க நாடாக முத்தொள்ளாயிரம் கூறுகிறது. கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர் யார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அண்ணா, தாகூர், நேரு அனைவருமே கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள் ஆவார்கள். தீபக சிந்தாமணியின் காலம் என்ன? தீபக சிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சீவக சிந்தாமணியில் காணப்படும் இலம்பகங்கள் எத்தனை? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. 13 இலம்பகங்கள் உள்ளன. யசோதர காவியத்தில் கூறப்படும் சமயம் எந்த சமயம்? யசோதர காவியம் இதில் கூறப்படும் சமயம் சமண சமயமாகும். சீவக சிந்தாமணி கூறும் சமயம் என்ன சமயம்? சீவக சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை கூறுகிறது. ஆக்குக இலக்கண குறிப்பு என்ன? ஆக்குக இது வியங்கோல் வினைமுற்றை சாரும். வெகுளி என்பதன் பொருள் என்ன? வெகுளி பொருள் பார்த்தீங்கன்னா வெகுளி என்பது சினத்தை குறிக்கும். யசோதர காவியம் இயற்றியவர் யார்? இதில் யசோதர காவியம் இயற்றியவர் எவரும் இல்லை என்பதுதான் சரியான விடை. 1968ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்? 1968 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை என்பது சரியான விடை. முதிர்ந்த ஆளுமையை பற்றி கூறிய உளநூல் வல்லுனர் யார்? முதிர்ந்த ஆளுமையை பற்றிய கூறிய உளநூல் வல்லுனர் கோர்டன் ஆல்போர்ட் என்பது சரியான விடையாகும். யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூலாகும். 1974ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்? 1974 யாழ்ப்பாணத்தில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா 5 சருக்கங்களை கொண்டது. லாவோட்சு என்பவர் வாழ்ந்த நாடு எந்த நாடு? லாவோட்சு வாழ்ந்த நாடு சீனா என்பது சரியான ஒன்று. ஹனுமான் நவ இந்தியா இதழ்களில் பணியாற்றியவர் யார்? ஹனுமான் நவ இந்தியா இதழ்களில் பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். சான்றோனின் இயல்புகள் கூறப்பட்டுள்ள திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எந்த அதிகாரம்? சான்றோர்களின் இயல்புகள் கூறப்பட்டுள்ள திருக்குறள் அதிகாரம் சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு அனைத்தும் என்பது சரியான விடை. 1995ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்? 1995 தஞ்சாவூரில் நடைபெற்றது. பெரியார் என்னும் பட்டம் எந்த ஆண்டு பெரியாருக்கு வழங்கப்பட்டது? இது 1938ஆம் ஆண்டு பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கீழ் கண்டவருள் சீன தத்துவ ஞானி யார்? இதில் லாவோட்சு, கன்ஃபியூசியஸ் இவங்க 2 பேருமே சீன தத்துவ ஞானி ஆவார்கள். உண்டாலம்ம இவ்வுலகம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? உண்டாலம்ம இவ்வுலகம் ஆன்சர் சரிதான், புறநானூறு என்பது சரியான ஒன்று. தம் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் யாருடைய பொறுப்பு? தன் பிள்ளையை சான்றான் ஆக்குதல் தந்தைக்கு கடனி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழ் புலவரை போல ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை என்ன கொள்கை? அவங்க பார்த்தீங்கன்னா பிறருக்காக வாழ்தல் என்ற கொள்கையை பின்பற்றினர். நாளிகேரம் என்று அழைக்கப்படுவது என்ன? நாளிகேரம் என்று அழைக்கப்படுவது தென்னை மரமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று
9th தமிழை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளை முதல் 10th தமிழ்லேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.